தமிழ் பேசும் அனைத்து நல்லவர்களுக்கும் வணக்கம். இந்த வார பிரைம் நியூஸ் 101வது எபிசோட். ஸோ கடந்த வார பிரைம் நியூஸில் ஒரு கிவ்அவேலாம் சொல்லியிருந்தேன். அதுக்குண்டான வின்னரை நான் அடுத்த எபிசோடில் அனௌன்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த வாட்டி நம்ம ஐபிக்கு என்னென்ன ஆன்சர் சொல்லியிருந்தீங்கன்னு பார்க்கலாம். உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனுடைய பட்ஜெட் எது அப்படின்னு கேட்டிருந்தேன். 10,000 முதல் 15,000 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் மொபைல் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம்னு சொல்லி 15,000 பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ ஓவராலாக வந்த ஓட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,000 ஓட். ஸோ ரொம்ப பெரிய ஒரு சப்போர்ட், அனைவருக்குமே மிகப்பெரிய நன்றி. இந்த வாரத்துக்கான ஐபி கொஸ்டினை நான் இப்போ வரக்கூடிய ஒரு டெக் நியூஸ்க்கு இன்பிட்வீனில் கேட்குறேன். பிகாஸ் அதுக்கு ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸோ மறக்காமல் வீடியோ பாருங்கள், அதுக்கும் ஓட் பண்ணுங்க. டெக் ஷாட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டெக் ஷாட். அவெஞ்சர்ஸ் மூவி எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த அவெஞ்சர்ஸ் மூவிக்கு உண்டான அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் உருவாக்குனதுன்னு பார்த்தீங்கன்னா மார்வல். ஸோ இந்த மார்வலுடைய மதிப்பு இன்னைக்கு எவ்வளோ இருக்கும்னு சொல்லி நீங்கள் கெஸ் பண்ணலாம். ஆனால் இந்த மார்வல் கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு நிதிநிலை ரொம்பவே மோசமாக இருக்கிற சமயத்தில் சோனி நிறுவனத்துக்கிட்ட விற்கிறதுக்கு போயிருக்காங்க. அப்போ சோனி நிறுவனம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 25 மில்லியனுக்கெல்லாம் இது ஒர்த்து கிடையாது, நாங்கள் வெறும் ஸ்பைடர்மேனை மட்டும் வேணால் வாங்கிக்கிறோம் 10 மில்லியனுக்குன்னு சொல்லி அதை மட்டும் வாங்கிட்டாங்க. மீதி எந்த கேரக்டரையும் அவங்க வாங்கல. பட் இன்னைக்கு தேதியில் அவெஞ்சர்ஸ் போன்ற அயன்மேன் மார்வலுடைய கேரக்டர்ஸ்க்கு எவ்வளோ மதிப்பு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அன்றைக்கி ரிஜெக்ட் பண்ணவங்க இன்றைக்கி என்ன நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த டெக்ஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே போல் அவங்க ரிஜெக்ட் பண்ண ஒரு சில வருடங்கள் கழித்து டிஸ்னி நிறுவனம் வெறும் 4 மில்லியனுக்கு மார்வலில் வாங்கியிருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயங்கள்லாம் இந்த இண்டஸ்ட்ரியில் போயிட்டுருக்குன்னு சொல்லி. இந்த வார பிரைம் நியூஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்பாக ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு அலர்ட் இங்கே நான் சொல்லணும். என்னன்னு கேட்குறீங்களா? ஸோ நேற்றுக்கு நடந்த விஷயங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். booTech vs Realme அப்படின்றது போல் நிறைய பேர் பேசிகிட்டே இருக்காங்க. நிறைய பேர் அறவேக்காடாக தெரிஞ்சுக்கிட்டு எக்கச்சக்கமான ட்வீட்ஸ் மெசேஜஸ் போட்டுகிட்டே இருக்கீங்க. பட் விஷயம் என்ன அப்படின்றத நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து நான் பண்ண விஷயங்கள் இது எப்படி இன்னும் எடுத்துகிட்டு போகணும், என்ன சொல்யூஷன் அப்படின்ற வரைக்கும் நம்ம பேசலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த ட்வீட்டை பார்த்த உடனே நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்ன தொடர்பு கொண்ட ஒரு கிரியேட்டர், நம்ம கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு கிரியேட்டருக்கு நடக்குது அப்படின்ற பட்சத்தில் ரொம்பவே தவறான ஒரு விஷயம். இது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் ரொம்ப பெரிய கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் அப்படின்றத நான் டேக் பண்ணி ரியல்மியும் சரி ரியல்மியுடைய சிஇஓ மாதவியும் டேக் பண்ணி ட்வீட் பண்ணியிருந்தேன். அதுக்கு உடனே அவங்க இன்னொரு ட்வீட் கொடுத்துருந்தாங்க. இது எங்களுடைய அஃபிஷியல் மெயில் ஐடியும் கிடையாது, நாங்கள் இந்த மாதிரி மெயில் யாருக்கும் பண்ணலன்றதை சொல்லியிருந்தாங்க. அதுக்கு அடுத்ததாக நான் பர்சனலாக பூக்கு ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தேன். அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை கொடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். பட் எனக்கு அஃபிஷியலாக எந்த ஒரு ரிப்ளையும் வரல. பட் ட்வீட்டில் கொடுத்துருந்தாங்க. நான் தேடி பார்த்து அந்த ட்வீட்டை பார்க்கும்பொழுது அதில் ரேண்டமாக ஒரு ஜிமெயில் அட்ரஸ் போட்டிருந்தது. ஸோ இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் என்னன்னா, யாரு வேணாலும் யாருக்கு வேணாலும் இது என்னோட வீடியோ இல்லை இது என்னோட வீடியோ தவறாக இருக்குன்றத போல ஒரு காப்பிரைட் கொடுத்து எடுக்க முடியும் அப்படின்னா, இப்போ யூடியூப் எந்த நிலைமையில் இருக்கு, ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் எப்படி ஃப்ரீயாக வீடியோஸ் பண்ண முடியும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கொஸ்டினாக இருக்கு. யூடியூப்பில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன லூப் ஹோல்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது ரொம்பவே வருத்தத்தக்க ஒரு விஷயம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, முதல்ல உண்மை என்னன்றது கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ரியல்மி தரப்புலேருந்தும் அவங்க அதான் சொல்லிட்டு இருக்காங்க. இதை யார் செஞ்சாலும் நாங்கள் லீகலாக ஆக்ஷன் எடுப்போம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்ஷன் எடுக்கிறது மட்டும் கிடையாது, இது யூடியூபே கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணி இந்த மாதிரி இன்னொரு விஷயம் அது ரியல்மின்றது இல்லை எல்லாருக்கிட்டையும் நடக்காமல் இருக்கிறது பார்த்துக்க வேண்டியது ரொம்பவே முக்கியமான விஷயம். ப்ளஸ் இதை யார் செஞ்சாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெளிவாக தெளிவுபடுத்தணும். அது ரியல்மியும் சரி யூடியூபும் சரி இதை தெளிவுபடுத்தினா மட்டும்தான் இது போல் இன்னொரு விஷயம் நடக்காது. மேபி ரியல்மியை இன்னொரு ஆளை வச்சு செய்கிறாங்களா, இல்லை ரியல்மியோட ஆப்போசிட் பிராண்ட் யாராச்சும் பண்ணுறாங்களா, இல்லை இந்த மாதிரி ஒரு ஃபேக் பப்ளிசிட்டியை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த கிரியேட்டரே இப்படி பண்ணுறாங்களான்ற டவுட்டும் போயிட்டுருக்கு. பட் இது எதுவாக இருந்தாலும் இதை உடனே சால்வ் பண்ணி ஆகணும். பட் இந்த விஷயம் இன்னைக்கு இவருக்கு நடந்திருக்கு, நாளைக்கு யாருக்கு வேணாலும் நடக்கலாம். ஸோ அதனால நான் சொல்கிற விஷயம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய சின்ன சின்ன இஷ்யூ எதுவாக இருந்தாலும் முழுசாக தெரிஞ்சுக்கோங்க. அறவேக்காடாக யாருக்கும் எந்த இடத்துலையும் பாதிப்பு ஏற்படக்கூடிய வகையில் ட்வீட் பண்ணாதீங்க, இல்லாட்டி கமெண்ட் பண்ணாதீங்க. முழுசாக தெரிஞ்சுப்போம். அந்த முழுசாக உண்மை என்னன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாருமே தேடுவோம். நானும் ப்ரெஷர் போடுறேன். நான் போட்டிருக்க ட்வீட்க்கு உங்களால் முடிஞ்சுதான் நீங்களும் ரீட்வீட் பண்ணுங்கள். யூடியூப்க்கு மற்ற விஷயங்களுக்கு நான் லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு நல்ல விஷயத்தை, ஒரு கரெக்டான உண்மையை என்னன்றதை தெரிஞ்சுக்குவோம். ஸோ இன்றைய டெக்னிக்ஸ்குள்ளே போகலாம். ஸோ கடந்த வாரம் ஃபுல்லாகவே ரொம்ப ஹாட் டாப்பிக்காக போயிட்டு இருந்தது அப்படின்னா Huawei பற்றி தான். Huawei தரப்புலேருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அடி அப்படின்னு சொல்லலாம். என்னன்னு கேட்குறீங்களா? யூஎஸில் Huawei மொபைல்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக பேன் அப்படின்றத சொன்னாங்க. சொன்ன உடனே கூகுள் அவங்களுடைய பார்ட்னர்ஷிப் பிரேக் பண்ணாங்க. இதை தொடர்ந்து பலவிதமான பிராண்ட்ஸ் நாங்கள் இனிமேட்டு Huawei கூட பார்ட்னர்ஷிப் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு நிறைய பிரேக்ஸ் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் என்ன நினச்சோம் அப்படின்னா, வெறும் கூகுள் ப்ளே ஸ்டோர் கிடைக்காது, மற்றபடி எல்லாமே ஓகே, அவங்க ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்காது, பட் அவங்களோட ஓன் ஆப்ரேட்டிங் சிஸ்டமை Huawei கொண்டு வந்துருவாங்கன்னு நினச்சோம். பட் இது அதையும் தாண்டி போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைஃபைலேருந்து எஸ்டி கார்டு ஸ்டாண்டர்ட்ஸ்லேருந்து எல்லாருமே இனிமேல் நாங்கள் ஆக்சஸ் கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய ஐடியா இருக்கும். பிகாஸ் வைஃபை ஸ்டாண்டர்ட்ஸ், அதே போல் மெமரி கார்டு ஸ்டாண்டர்ட்ஸ் இது எல்லாமே
எல்லாமே வந்து ரிட்டர்ன் வந்தாங்கன்னா அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் சைனீஸாக போயிடுவாங்க. அப்போ மக்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படும். ரொம்பவே வந்து ஒரு பெரிய விஷயமா வந்து இது மாறிட்டு இருக்கு. உள்ளே இருக்கக்கூடிய யூஐலிருந்து பல விஷயங்கள் வந்து அவங்ககிட்ட இருந்தாலும் ப்ராசஸர் கூட ஏஆர்எம் வந்து இனிமேல் நாங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டோம்னு சொன்னாங்க. ஸோ கிரீன் ப்ராசஸர் வர்றதே இனிமேல் சந்தேகமாக இருக்கும். ஸோ Huaweiக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு அடி அப்படின்னே சொல்லலாம். இதை உட்காந்து அவங்க பேசினால் ஒழிய வேறு எந்த ஒரு விஷயமும் சால்வ் பண்ண முடியாது. பட் இந்த சைட் கேட்கலாம், யூஎஸ் வந்து ரொம்ப தலகணத்தில் போயிட்டு இருக்காங்களா அப்படின்றது போல கூட இருக்கலாம். பட் அதை விட இன்னொரு விஷயம் என்னென்னா, சைனாவில் நான் இப்போ ரீசெண்டாக போனப்போ பார்த்தீங்கன்னா கூகுள் எந்த ஒரு விஷயமும் ஒர்க் ஆகுறதில்ல, வாட்ஸ்அப் ஒர்க் ஆகுறதில்ல. ஏற்கனவே முக்கால்வாசி விஷயங்கள் வந்து சைனாவில் பேன் பண்ணி தான் வச்சிருக்காங்க. அப்படி இருக்கிற நிலமையில் அவங்களுடைய சேஃப்டிக்கு அவங்க ஒரு சில விஷயங்கள் பண்ணுறாங்கன்னா, இவங்களுடைய சேஃப்டிக்கு இவங்க ஒரு சில விஷயங்கள் பண்ணுறாங்கன்னும் போது எப்படி தவறுன்னு சொல்ல முடியும்? Huawei தரப்புலேருந்து அவங்க செய்ய வேண்டிய விஷயம், யூஎஸ் அஃபிஷியல் கிட்ட டேரெக்டாக உட்காந்து எங்களுடைய டிவைஸில் நாங்கள் எந்த ஒரு ஸ்பைவேர் எதுவுமே வந்து கிடையாது, பாருங்கள் முழுக்க இது பாதுகாப்பான டிவைஸ் தான் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னாவே போதும். பிகாஸ் நமக்கும் அதுதான் தேவை. அங்கே நடக்கிற விஷயம் இங்கே நடக்காதுன்றது கிடையாது. ஸோ அங்கே ப்ரூவ் பண்ணாலே நம்மளும் கொஞ்சம் சேஃபாக இருக்கலாம் இல்லையா? இது என்னுடைய கருத்து. நீங்கள் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எப்படி யோசிக்கிறீங்க இந்த Huawei பற்றின்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இன்றைய ஐபி கொஸ்டினும் இதை பற்றி தான். இப்போ நான் சொன்ன நியூஸை வச்சு, ஸோ Huaweiவாக இருக்கட்டும் இல்லை Realme இது ஒரு ப்ராப்ளமாக இருக்கட்டும், ஸோ இது எந்த விஷயமா இருந்தாலுமே சரி, இது இல்லாமல் வாட்ஸ்அப்பில் கூட நமக்கு நிறைய ஃபேக்கான ஒரு விஷயங்கள்லாம் வரும். ஸோ எந்த விஷயம் வந்தாலும் சரி, அது ஃபேக்காக உண்மையாக அப்படின்றத முழுசாக உள்ளே போய் பார்க்காம இல்லை A to Z அது என்னன்னு தெரிஞ்சுக்காமையே வந்து நம்ம எல்லாருமே வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம், இல்லை அகேன்ஸ்டாக வந்து திட்ட ஆரம்பிச்சிருவோம், இல்லை ட்வீட் பண்ணுவோம், ஏதோ ஒன்று பண்ண ஆரம்பிச்சிடுறோம். பட் மேக்ஸிமம் வந்து அதை முழுசாக ஆராய்ச்சி பண்ணி பண்ணுறது கரெக்டாக, இல்லை எடுத்த உடனே வந்து நம்ம அதில் இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோமோ அதை பண்ணுறது கரெக்டாக, நம்ம எதை ஃபாலோ பண்ணுறோம். மேலே ஐ பட்டன் கொடுக்குறேன், மறக்காம ஓட் பண்ணுங்கள். மேபி அதை ஓட் பண்ணுறது இருந்தாச்சு அட்லீஸ்ட் வந்து நம்ம எல்லாருமே இனிமேட் எந்த ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்பாகவும் A to Z என்னன்றதை அட்லீஸ்ட் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அதுக்கு உண்டான ரிப்ளையை வந்து தரலாம். இந்தியாவில் இருக்கக்கூடிய பிசி மார்க்கெட் வந்து ரொம்பவே ஷ்ரிங்க் ஆகிட்டு இருக்கிறதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. வெறும் 8% உண்டான வளர்ச்சி மட்டுமே வந்து இப்போ இந்தியன் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பிசி இண்டஸ்ட்ரிக்கு அடைஞ்சிருக்கிறதா சொல்கிறாங்க. இதே ஸ்மார்ட் ஃபோன் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அதோடைய ரேட் வந்து போய்கிட்டே இருக்குது. பிகாஸ் நம்மளும் எப்பவுமே வந்து டெக் நியூஸில் பல விஷயங்களில் கம்ப்யூட்டர் பற்றி கவர் பண்ணலாம்னு நினைக்கும் பொழுது அதுக்குண்டான சப்போர்ட்டும் சரி ஆடியன்ஸும் கம்மியாக இருக்கிறதுனால தான் நம்ம முழுக்க மொபைலை பற்றி கவர் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்படுறோம். மேபி இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்ததுன்னா நம்மளும் இனிமேல் பிசியை பற்றியும் வந்து கவர் பண்ணலாம். நீங்கள் சொல்லுங்கள். Galaxy A70s அப்படின்ற ஒரு புது ஸ்மார்ட் ஃபோனை வந்து லான்ச் பண்ண போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் தான் முதல் முறையாக 64 மெகாபிக்சல் கொண்டான ஒரு கேமரா வந்து கொண்டு வர போகிறதா சொல்கிறாங்க. கொண்டு வரட்டும், உண்மையிலேயே அது 64 மெகாபிக்சல் சென்சர் தானா இல்லை அவங்க ஏற்கனவே யூஸ் பண்ண அந்த சாஃப்ட்வேர் டெக்னாலஜி மூலிமா கொண்டு வரக்கூடிய 64 மெகாபிக்சலான்றதை டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஆப்பிளுடைய WWDC 2019க்கான இன்விடேஷன் இப்போ வந்துடுச்சு. ஸோ அடுத்த மாதம் 5ஆம் தேதி கிட்ட அந்த வந்து ஈவெண்ட் இருக்கும் அப்படின்றது எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த ஈவெண்ட்டில் அவங்க என்னென்ன லான்ச் பண்ண போகிறாங்கன்றது ரொம்பவே ஆவலாக நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நம்மளும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கலாம். என்ன ஸ்பெஷலாக அவங்க கொண்டு வர போகிறாங்கன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே போல் ஆப்பிளுடைய 2020ஆம் ஆண்டுக்கான ஒரு எய்ம் அப்படின்றது அந்த ஃபோனை நீங்கள் எங்கே தொட்டாலும் டிஸ்பிளேல எங்கே தொட்டாலுமே ஒரு டச் ஐடி இருக்கும் அப்படின்றது போல் சொல்லியிருக்காங்க. பட் இதுதான் ஃபியூச்சராக இருக்க போது கண்டிப்பாக நீங்கள் ஸ்க்ரீனில் ஜஸ்ட் உங்கள் ஃபிங்கர் வச்சாலே போதும், ஸ்கேன் பண்ணி அன்லாக் ஆகிடும். ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் டிஸ்பிளே முழுக்க இருந்ததுன்னா எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்தியாவில் கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் இப்போ அஃபிஷியலாக லான்ச் ஆயிடுச்சு. ரொம்ப மாசமாக நம்மளுடைய அப்கமிங் ஸ்மார்ட் ஃபோன் சொல்லிட்டே இருந்தேன். பட் இப்போ அஃபிஷியலாக லான்ச் பண்ணிட்டாங்க. Black Shark 2 இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. Snapdragon 855 ப்ராசரோட லிக்விட் கூலிங் டெக்னாலஜியோட 6GB RAM அப்படின்ற பேஸ் வேரியன்ட் வந்து நமக்கு 40,000 ரூபாய்க்கு வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரைசிங் ஓரளவுக்கு வந்து டீசெண்டான ஒரு ப்ரைசிங்காக தான் இருக்குது. பட் இவங்க இந்தியாவில் இது எந்த அளவுக்கு வந்து மார்க்கெட்டிங் பண்ண போகிறாங்க, எந்த அளவுக்கு சர்வீஸ் எல்லாம் இருக்குன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதில் அடுத்த RAM வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 8GB RAM இருக்குது, 12GB RAM இருக்குது. அதோடைய விலை 50,000 வரைக்கும் போகுது. வரக்கூடிய ஜூன் மாதத்தில் நூபியாவுடைய ரெட் மேஜிக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேமிங் ஸ்மார்ட் ஃபோனும் லான்ச் ஆக போதா சொல்கிறாங்க. ஸோ கேமிங் ஸ்மார்ட் ஃபோனுடைய படையெடுப்பு இந்தியாவில் இப்போ அதிகமாக ஆரம்பிக்க போகுதுன்றதை எதிர்பார்க்கலாம். பிகாஸ் Black Shark லான்ச் ஆகிடுச்சு, இப்போது ரெட் மேஜிக் வரப்போகுது. அடுத்தது ரேசர் ஃபோன் ஒன்று தான் பாக்கி, அதுவும் வந்துட்டால் செம்மையாக இருக்கும். உலகத்தின் மிக அபாயகரமான லேப்டாப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லேப்டாப்பை 12 கோடி ரூபாய்க்கு வந்து வித்திருக்காங்க. கிட்டத்தட்ட பிட்டிங் வந்து போயிட்டு இருக்கு, இன்னும் விற்கல. பட் பிட்டிங் அந்த லெவலில் போயிட்டு இருக்கு. 12 கோடி ரூபாய் கொடுத்து வாங்குற அளவுக்கு அந்த லேப்டாப்ல என்னப்பா இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகமே பார்த்து வியந்த இல்லை ரொம்ப பயந்த 6 கம்ப்யூட்டர் வைரஸை அந்த லேப்டாப்பில் வச்சிருக்காங்க. ரொம்ப ஐசோலேட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த லேப்டாப்பை ஒருவேளை வைஃபைல கனெக்ட் பண்ணால் அந்த வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் அது வரைக்கும் ரொம்ப ஐசோலேட்டடாக வச்சிருக்கேன் அப்படின்றத போல சொல்கிறாங்க. இந்த மாதிரி 6 வைரஸை ஒரே லேப்டாப்பில் வச்சிருக்காங்க. அதுவும் விண்டோஸ் XP தான் ரன் ஆகிட்டு இருக்கு, சர்வீஸ் பேக் 3. இதை 12 கோடி ரூபாய் கொடுத்து வாங்குறாங்கன்னா, மேபி நம்மகிட்டே ஏதாச்சும் ஒரு பழைய கம்ப்யூட்டர் இருந்ததுன்னா இந்த வைரஸ் எல்லாம் வந்ததுன்னா அப்படியே வச்சு விற்றுருக்கலாமோ, டவுட் இருக்குல்ல. அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. அலாதீன் அப்படின்ற ஒரு புது மூவி இப்போ லான்ச் ஆயிருக்கு. அந்த மூவியோட வீக்கெண்ட் கலெக்ஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 2.6 பில்லியன் வந்து கிடந்திருக்கு. ஆனால் அதே சமயத்தில் அவெஞ்சர்ஸ் உடைய ஓவரால் வேர்ல்டு வைட் கலெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.7
பில்லியன். யோசிச்சு பாருங்க எவ்வளோ பெரிய ஒரு ரெக்கார்டை வந்து அவெஞ்சர்ஸ் வந்து பிரேக் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்றது போல. OnePlus 7 Proவில் அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ நம்மளோட ரிவ்யூவும் வந்து தள்ளி போயிட்டு இருக்கிறதுக்கான ஒன் ஆஃப் த ரீசன் அதுதான் சொல்லணும். பிகாஸ் கேமராவில் சின்ன சின்ன விஷயங்கள் கம்மியாக இருக்குன்னு சொல்லி யோசிக்கும் பொழுது ஒரு அப்டேட் கொடுக்குறாங்க, சின்னதாக ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, இன்னொரு அப்டேட் கொடுக்குறாங்க, சின்னதாக ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இப்போ லேட்டஸ்ட் அப்டேட்னு பார்த்தீங்கன்னா நேற்று எனக்கு கிடைச்சது 9.5.4. ஸோ இந்த அப்டேட்லையும் கேமரா வந்து இன்னும் கொஞ்சம் நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம்னு சொல்கிறாங்க. ஸோ லேட்டஸ்ட்டாக வந்த கேமரா அப்டேட்டை வச்சு நான் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு சீக்கிரமாக நான் அப்டேட் வந்து கொடுக்குறேன், ரிவ்யூ எப்படி இருக்குன்றது போல. ரெட்மியுடைய ரெட்மி K20 இப்போ அஃபிஷியலாக நிறைய இடங்கள் இதோட இமேஜஸும் வந்து லீக் ஆகிடுச்சு. ஸ்னாப்ட்ராகன் 855 ப்ராசரோட பாப்அப் கேமரா எல்லாமே இதில் வரப்போது. இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோட அஃபிஷியலாகவே வந்து இது லான்ச்சும் சீக்கிரமாக ஆக போகுது. லான்ச் ஆகும் பொழுது இந்தியாவில் எப்போ லான்ச் ஆகும் அப்படின்ற டேட் அனௌன்ஸ் பண்ணுறாங்களான்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். ஃபேஸ்புக் தரப்புலேருந்து குளோபல் காயின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரிப்டோ கரன்சியை வந்து 2020ஆம் ஆண்டு லான்ச் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. ஏற்கனவே ஃபேஸ்புக் மேலே எந்த ஒரு நம்பிக்கையும் முக்கால்வாசி பேர் கிடையாது. இந்த மாதிரி ஒரு கிரிப்டோ கரன்சி கொண்டு வந்தால் யார் வாங்குவாங்க? அவங்களே ஹைப் பண்ணி கிரியேட் பண்ணி வாங்க வைப்பாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். மேபி அடுத்த வருஷம் இது எந்த விதத்தில் லான்ச் பண்ணுறாங்கன்றது போல. SpaceX நிறுவனம் உலகம் முழுவதும் வந்து இன்டர்நெட்டை ஃப்ரீயாக கொடுக்குற ஒரு வகையில், ஃப்ரீ அப்படின்ற பட்சத்தில் எல்லாருக்குமே கனெக்டிவிட்டி ரெகுலராக வரக்கூடிய வகையில் சேட்டலைட்ஸை பூமிக்கு வெளியில் சேட்டலைட்ஸை நிறுவ போகிறதா ஒரு இது வந்து பிளான் வந்து போயிட்டு இருக்கிறதா நான் ஏற்கனவே ஒரு சில பிரைம் நியூஸில் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வகையில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 60 ஸ்டார்லிங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சேட்டலைட்ஸை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து ரொம்ப வெளியும் இல்லாமல் பூமிக்கு கொஞ்சம் அருகிலே இருக்கிற வகையில் அந்த சேட்டலைட்ஸ் எல்லாமே வந்து வச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. டெஸ்டிங்காக இப்போ 60 சேட்டலைட் மட்டும் போயிட்டு இருக்கு. இதன் மூலிமா கனெக்டிவிட்டியிலிருந்து feasibility எல்லாமே வந்து செக் பண்ணி பார்த்துட்டு சக்ஸஸ்ஃபுல் ஆச்சுன்னா ஸோ உலகம் முழுவதும் இந்த சேட்டலைட்ஸை நிறுவ போகிறதா சொல்லியிருக்காங்க SpaceX நிறுவனம். ஸோ எல்லா கம்பெனியும் அவங்களுடைய பிராண்டை வந்து முன்னாடி கொண்டு வரணும், மார்க்கெட்டிங்கை கொஞ்சம் ஹைப் பண்ணணுன்றதுனால இருக்கிற விஷயங்கள் இல்லாத விஷயங்கள் எல்லாமே சேர்த்து வந்து ஒரு கிமிக்கில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு Realme 960 FPS சொன்னேன். அதே போல் இப்போ OnePlusம் பார்த்தீங்கன்னா 3x ஆப்டிக்கல் ஜூம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் இதுலேயும் 3x ஆப்டிக்கல் ஜூம் கிடையாது, 2.4 வரைக்கும் தான். மீதி வந்து சாஃப்ட்வேர் மூலிமா அவங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க. பட் கேமரான்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 13 மெகாபிக்சல் கேமராக்கு பதில் அவங்க வந்து கம்மி பண்ணி தான் சொல்லியிருக்காங்க. இருக்கிற மாதிரியே சொல்லலை. அந்த கம்மி பண்ண பிக்சலேட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 2.4 ஆப்டிக்கல் ஜூம்ன்றது ஓரளவுக்கு வந்து மேட்ச் ஆகுது. ஸோ இருக்கிற மாதிரியே எல்லா பிராண்டும் சொல்லிட்டு போனால் பிரச்சனை கிடையாது. பட் மார்க்கெட்டிங் ஸ்டண்ட் அப்படின்றது ரொம்பவே அதிகமாக போயிட்டுருக்கு. அது எந்த அளவுக்கு வந்து மக்களும் எடுத்துருக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து அவங்களும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா நல்லாயிருக்கும். Redmi 7A அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. 4000 mAh கொண்ட ஒரு பேட்டரி, ஸ்னாப்ட்ராகன் 439 அப்படின்ற அந்த சிப்ஸோட வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க சொல்கிறாங்க. 7A அப்படின்றது விலை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6000 ரூபாய்க்கு இந்தியாவில் லான்ச் ஆனால் கரெக்டான ஒரு ப்ரைஸிங்காக இருக்கும் அப்படின்றது எதிர்பார்க்கலாம். இன்னும் அக்ரெசிவாக போனாலும் செம்மையாக இருக்கும். பிகாஸ் 4000 mAh பேட்டரி இப்போ Realme C2ஓட ஒரு காம்படிஷன் எப்படி இருக்கும்? இந்தியா தான் உலகத்திலே 2வது நாடு மக்களுடைய டேட்டாஸை அதிகமாக கேட்டு வாங்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் வந்து இருக்குன்றதை போல் ஃபேஸ்புக் நிறுவனம் சொல்லியிருக்காங்க. திருடுற நிறுவனத்துக்கிட்ட இருந்து டேட்டாவை கேட்டு வாங்குறது தப்பு கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். பட் அது ஒரு சரியான விஷயத்துக்காக இருந்ததுன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து ரொம்பவே நல்ல விஷயமா இருக்கும். சாம்சங்குடைய M சீரிஸ் மொபைல்ஸான M10, M20 மற்றும் M30 இந்த 3 ஸ்மார்ட் ஃபோனுக்கு இப்போ ஆண்ட்ராய்டுடைய அப்டேட் வந்து கொடுக்க போகிறதா சொல்கிறாங்க. ஆண்ட்ராய்ட் பை அப்டேட் சீக்கிரமாக வந்துடும் அப்படின்றது போல் கம்பெனி தரப்புல தான் அறிவிச்சிருக்காங்க. ஸோ கடந்த வார பிரைம் நியூஸோடைய சூப்பர் கமெண்டர்ஸ் இவங்க தான். ஸோ இவங்க அனைவருக்குமே மிகப்பெரிய நன்றிகள். இதே போல் ரொம்ப சூப்பரான கமெண்ட் இந்த வாரத்திலையும் வந்து போடுவீங்க அப்படின்ற எதிர்பார்ப்புகள் இருக்கு. அடுத்த வாரம் நான் கிவ் அவே வின்னர்ஸை வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறேன். ப்ளஸ் காம்படிஷனும் சொல்லியிருந்தேன். அது என்ன ஏதுன்றதை நான் ட்விட்டரில் வந்து ஷேர் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ மறக்காம அங்கே ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றது இந்த வாரம் ஐபி கொஷினில் மறக்காம வந்து ஓட் பண்ணுங்க. ப்ளஸ் நீங்கள் நம்மளுடைய டெக் கம்யூனிட்டிக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ட்விட்டரில் நான் ஏற்கனவே ஒரு ட்வீட் போட்டிருக்கேன். மறக்காம அங்கே போங்க. இந்த உண்மை என்னன்றதை தெரிஞ்சுக்கிற வரைக்கும் யாரும் வந்து விடாதீங்க. எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம், எல்லாருக்குமே வந்து சப்போர்ட் பண்ணலாம். வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி.